Dear students, example 9.56. Find the area of the region bounded by y equal to cos x, y equal to sin x, and the lines x equal to 4 pi by 4, x equal to 5 pi by 4. Then one more important questions from integration. கவனிங்க, நமக்கு நல்லா தெரியும். The sine curve அப்படிங்கிறது always passing through the origin. இப்படி போகும். கரெக்டா? Passing through the origin வழியா போகும். Origin வழியா போறது sine curve. ஆரிஜினை விட்டு தள்ளி போனா அந்த கர்வ் வந்து காஸ் கர்வா இருக்கும். நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் தான். அப்போ the sine curve passing through origin, அப்புறம் pi by 2, 3 pi by 2 or something மல்டிபிள்ஸ் ஆஃப் pi by 2லாம் உங்களுக்கு சைன் கர்வ் போகும். மல்டிபிள்ஸ் ஆஃப் பைலெல்லாம் உங்களுக்கு காஸ் கர்வ் போகும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, pi by 4ங்கிற ஒரு லைனுக்கும் 5 pi by 4ங்கிற லைனுக்கும் பிட்வீன் இருக்கிற ஏரியான்னு கேட்குறாங்க. நமக்கு நல்லா தெரியும். இந்த இடம் பை பை 2. ஏன்னா அந்த சைன் கர்வு எக்ஸ் ஆக்ஸை கட் பண்ற பாயிண்ட் எல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை பை 2ங்கிறதுனால இது பை பை 2வா இருக்கும். அப்போ இது பை. இப்போ 5 பை பை 4 அப்படிங்கிறது எங்க இருக்கும்? இந்த பை பை 2வை தாண்டி இருக்கும், பையை தாண்டி இருக்கும், மேபி இங்க இருக்கலாம். அப்போ இதுதான் நம்ம 5 பை பை 4, இது பை பை 2. நமக்கு அவங்க கேட்கறது பை பை 4ம் 5 பை பை 4ம். எனக்கு 5 பை பை 4ங்கிற வேல்யூ எனக்கு மேபி இங்க இருக்கும் தெரியும். பட் இந்த பை பை 4 எங்க இருக்கும் நமக்கு தெரியாது. அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிப்போம். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் மேபி என்னவா இருக்கலாம் அப்படின்னா பை பை 4 இருக்கலாம். கண்டுபிடிச்சு பார்க்கலாம் இருங்களேன். இங்க வாங்க. இப்போ y equal to sin x, y is equal to cos x. இந்த sin x-க்கும் cos x-க்கும் y equal to sin x, y equal to cos x. நம்ம எப்படி ஈக்குவல் பண்ணிக்கலாம்? sin x equal to cos x. இந்த sin x cos x எங்க ஈக்குவலா இருக்கும்? ஆங்கிள் பை பை 4ல. அப்ப எங்க இன்டர்செக்ட் ஆகும்? பை பை 4ல. அப்ப இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? பை பை 4. அப்ப என்ன சொல்லலாம்? இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் இருக்கிற ஏரியா கண்டுபிடிக்க போறோம். அப்படி கண்டுபிடிக்கும் போது இது நமக்கு அப்பர் கர்வ், இது நமக்கு லோயர் கர்வ். அப்பர் கர்வ் யாரு இப்போ? சைன் கர்வ். லோயர் கர்வ் யாரு? காஸ் கர்வ். லிமிட் எதுல வரைக்கும்? பை பை 4ல இருந்து 5 பை பை 4 வரைக்கும். அவ்வளவுதான். இப்போ ஆன்சருக்கு போலாமா? So the required area is nothing but pi by 4 to 5 pi by 4 limited upper curve y, lower curve y. இங்க dx நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம லிமிட் lies on x axis. So dx. இங்க dxன்னு போட்டுட்டா இங்க வர்றதெல்லாம் xல வரும். நமக்கு தெரிஞ்சது. அப்ப என்ன வந்துடும்? அப்பர் கர்வ் சைன் கர்வ் இல்லையா? அப்போ y equal to sin x, lower curve cos curve, அப்போ y equal to cos x into dx. So finally sin x கன்வெர்ட் பண்ணீங்கன்னா minus cos x, cos x கன்வெர்ட் பண்ணீங்கன்னா sin x. அப்போ நமக்கு ரெண்டு மைனஸ் காமனா தூக்கி வெளியில போட்டுட்டு நம்ம லிமிட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஏன்னா மைனஸ் உள்ள வச்சுக்கிட்டு போன கன்வின்ஸ் பண்ணுவீங்க. ஸோ மைனஸ் வெளியே வச்சுக்கிட்டோம். காஸ் எக்ஸ் மைனஸ் வெளியே போனால் அது பிளஸ் சைன் எக்ஸ் 5 by 4 to 5 by 4. இப்போ லிமிட் கொடுங்க. அப்பர் லிமிட் காஸ் 5 by 4 sin 5 by 4 மைனஸ் லோயர் கர்வ் காஸ் 5 by 4 பிளஸ் சைன் 5 by 4. இது நமக்கு தெரியும் 1 by √2 அப்படின்னு. இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம ட்ரிகனாமெட்ரில ஒரு ஐடியா இருக்கு. என்ன பண்ணலாம்? காஸ் 5 பை பை 4 இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? 5 பிளஸ் 5 by 4 வச்சுக்கலாம். 5 பிளஸ் அப்படின்னா 5 இது பிளஸ்னா தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல காஸ் நெகட்டிவ். அப்ப என்ன ஆயிடும்? மைனஸ் காஸ் 5 by 4. அப்போ மைனஸ் காஸ் 5 by 4 அப்படின்னா மைனஸ் 1 by √2 கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ 5 பை பை 4 வேல்யூ இஸ் மைனஸ் 1 by √2. அதே மாதிரி தான் சைனுக்கும் மைனஸ் 1 by √2. இதோட வேல்யூ 1 by √2, இதுக்கும் 1 by √2. ஸோ சிம்பிளி பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ மைனஸ் 2 by √2, இதோட வேல்யூ 2 by √2. ஏன்னா பாருங்க 1 by √2 1 டைம், 1 by √2 செகண்ட் டைம், ஆட் பண்ணா 2 டைம்ஸ். அப்புறம் இந்த மைனஸ் கவனிங்க, மறுபடியும் ஒரு மைனஸ் காமன் தூக்கி வெளியில போட்டீங்கன்னா சேம் பேஸ். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? மேல 2 பிளஸ் 2 என்ன ஆயிடும்? 4 ஆயிடும். கீழே √2. அப்ப இந்த √2வை கேன்சல் பண்ண என்ன பண்ண போறோம் தெரியுமா? இந்த 4 2 into 2ன்னு எழுதி இந்த 2வை √2 into 2 போட்டிருக்கேன். அப்போ இந்த ஒரு √2 கேன்சல் ஆயிட்டு யுவர் ஆன்சர் இஸ் 2 √2. சின்ஸ் இட் இஸ் ஏரியா என்ன போடலாம்? 2 √2 ஸ்கொயர் யூனிட்ஸ்.